வணக்கம் நண்பர்களே. சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன்ஸ்னு கேட்டாலே நம்ம ரெசிஸ்டர்ஸை பற்றி தான் யோசிப்போம். ஏன் மற்ற எலமெண்ட்ஸுக்கெலாம் இந்த கான்செப்ட் செட் ஆகாதா? ஒரு கெப்பாசிட்டர் சீரிஸாகவும் பேரலாகவும் கனெக்ட் பண்ணுறதுல என்னென்ன டிஃப்ரென்சஸ் சேஞ்சஸ் ஏற்படும்னு உங்களுக்கு தெரியுமா? ரெசிஸ்டர்ஸை சீரிஸாக பேரலாக கனெக்ஷன் பண்ணுறதுக்கும் கெப்பாசிட்டர்ஸோட சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசம் இருக்குது. என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம நெட்வொர்க் ரிடக்ஷன் ஃபார் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் அப்படின்ற எலிமெண்ட் மட்டும் இருக்கக்கூடிய சர்க்யூட்டை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய சர்க்யூட்டை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். சீரிஸாகவும் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸாக கனெக்ட் பண்ணால் என்ன மாதிரி மெத்தட் இருக்கும், அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, பேரலாக கனெக்ட் பண்ணால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுவாங்கன்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அங்கே எப்படி அதை ரெடியூஸ் பண்ணலாம், அந்த டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இது நீங்கள் ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் ரெசிஸ்டன்ஸ் பேரல் பார்த்துருக்கீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டாக உங்களுக்கு இந்த ஃபார்முலா வரும். ஓகேங்களா? ஸோ எப்படின்றத நம்ம இந்த பார்ப்போம். இப்போ ஒரு வோல்டேஜ் சோர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அக்ராஸாக நான் 3 கெப்பாசிட்டர் சீரிஸாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் இப்போ ஒரு 5 வோல்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 வோல்ட் தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போய் ஸ்டோர் ஆக போகுது, இந்த கெப்பாசிட்டன்ஸில் போய் ஸ்டோர் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். C = Q/V. நம்ம கெப்பாசிட்டன்ஸ் பற்றின வீடியோ பார்க்கும்போதே நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலா பார்த்தோம். அதாவது கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வோல்டேஜுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஸ்டோர் ஆகுது. ஒரு 2 பேரலல் பிளேட் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு யூனிட் வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணுறோம். 1 வோல்ட் அப்ளை பண்ணனா எனக்கு எவ்வளோ சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆகுது. இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டோட கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா C = Q/V. ஸோ இந்த 3 சீரீஸாக நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய சார்ஜஸ் தான் இல்லைங்களா? ஸோ ஸ்டோர் ஈக்குவலாக ஸ்டோர் ஆக போகுது. ஓகேங்களா? உங்களுக்கு வரக்கூடியது உங்களுக்கு என்ன ஆகுது போகுது அப்படின்னா நிறைய சார்ஜஸ் ஸ்டோர் ஆக போகுது. ஜஸ்ட் அப்படியே லைனாக அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸில் ஸ்டோர் ஆக போகுது. முதல்ல இந்த இதில் ஸ்டோர் ஆகும், அதுக்கு அடுத்து இங்கே ஸ்டோர் ஆகும், அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறீங்களோ அந்த வோல்டேஜ் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகி அந்தந்த கெப்பாசிட்டன்ஸ் அந்தந்த பேரலல் பிளேட்ஸில் போய் கெப்பாசிட்டன்ஸை உருவாக போகுது. ஸோ இங்கே எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே தான் அங்கே போய் சேரப்போகுது. ஸோ V = V1 + V2 + V3. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இல்லை, இந்த கொடுக்குற வோல்டேஜ் இன்புட் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுதான் அந்தந்த கெப்பாசிட்டன்ஸை பொறுத்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. ஸோ அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அப்படியே அதுதான் ஈக்குவலாக ஏதோ ஒரு முறையில் டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. ஸோ இந்த Vன்றது அப்போ இதில் இந்த C = Q/V உங்களுக்கு பார்த்தீங்கன்னா V = Q/C இல்லைங்களா? அப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா V = Q/C which is equal to V1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதில் எவ்வளோ சார்ஜஸ் இதில் வர்றது Q1ன்னு வச்சுக்குவோம், இதில் இருக்கக்கூடியது Q2ன்னு இருக்கட்டும், இதில் இருக்கிறது Q3ன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இப்போது Q1/C1 + Q2/C2 + Q3/C3ன்றது உங்களோட ஃபார்முலா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சார்ஜஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பேட்டரியிலேருந்து தான் என்ன ஆக போகுது, இந்த 3த்துக்குமே உங்களுக்கான சார்ஜஸ் வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ கெப்பாசிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ண போகுது, அது ஸ்டோர் பண்ணுறது மூலியமாக தான் எவ்வளோ சார்ஜஸ் அங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜும் இருக்க போகுது இல்லைங்களா? அப்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இதுலேருந்து வரக்கூடியது இல்லை ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு சார்ஜஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அதில் சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட் ஆகக்கூடிய சார்ஜும் ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே எவ்வளோ சார்ஜஸ் இருக்குதோ அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய
சீரியஸாக இருக்கக்கூடிய பிளேட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு அதே அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் தான் உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகும். அதனால இந்த Q1 Q2 Q3ன்றது வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மூணுமே வந்து என்னென்னா Q1 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? Q1 Q2 Q3 உங்களுக்கு சீரியஸாக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸில் சார்ஜஸ் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆகக்கூடிய சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அதனால் Q வந்து காமனாக இருக்குது. காமனாக இருக்கிறது வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1/C is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. ஸோ ஈக்குவலண்ட் இது கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் அது எல்சிஎம் எடுத்து ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது கெப்பாசிட்டர் இன் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரெசிஸ்டர் இன் பேரலலுக்கு எப்படி வந்து ரெசிப்ரோக்கல்ஸில் வருமோ அதே மாதிரி தான் கெப்பாசிட்டர் இன் சீரிஸ் அப்படியே ஆப்போசிட்டாக வரும். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் பார்ப்போம். சீரிஸாக இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் வந்து இப்போது சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய சார்ஜஸ் வந்து சீரியஸாக இருக்கும் போது அடுத்தடுத்த பேட்டரிக்கு வந்து அடுத்தடுத்த கெப்பாசிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் தான் போகுது. ஸோ சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆகிறதுனால Q எல்லாம் சேமாக இருக்குன்னு சொல்கிறோம். பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வழியாக உங்களுக்கு சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோம். இந்த பாயிண்ட்டில் இந்த ஜங்ஷன்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த பிரான்ச் வழியாக கொஞ்சம் சார்ஜஸும் இந்த பிரான்ச் வழியாக கொஞ்சம் சார்ஜஸும் உங்களுக்கு வந்து பிரியுது. ஸோ Qன்ட்டு ஒரு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வருது. அது வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல கொஞ்சம் சார்ஜஸ் ஆகும், இந்த இடத்துல கொஞ்சம் சார்ஜஸ் ஆகும். அந்த கெப்பாசிட்டரோட லெவலை பொறுத்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து கொஞ்சமாகவோ ஜாஸ்தியாகவோ ஸ்ப்ளிட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ ஈக்குவலாக போகாது, வேறு அமௌண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆக போகுது இல்லைங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஸ்ப்ளிட் ஆகுது, இப்போ கரண்ட் வந்து எப்படி ஒரு பாத்தில் வந்து ஸ்ப்ளிட் ஆகுதோ கரண்ட் இன்னும் சார்ஜஸ் பொறுத்து தான் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே சார்ஜஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிறத பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த. ஸோ Q is equal to Q1 plus Q2 இல்லைங்களா? நம்ம ஆல்ரெடி தெரியும் C is equal to Q by Vன்னு சொல்லிட்டு. அப்போ Q is equal to CVன்னு எழுதலாமா? Q is equal to C into Vன்னு போட்டு எழுதலாமா? இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். CV equal to கெப்பாசிட்டன்ஸ் Q1ன்றது வந்து ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ C1 V1 ப்ளஸ் இந்த Q2ன்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் C2 into V2ன்னு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். பேரலாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொன்னால் வோல்டேஜ்ன்றது ஜஸ்ட் ப்ரெஷர் தான் இல்லைங்களா? அப்போது நான் இந்த போகக்கூடிய சார்ஜஸ் இந்த எலக்ட்ரான்ஸை வந்து மூவ் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி மூவ் பண்ண வைக்கக்கூடிய அந்த சார்ஜ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சேமாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? இதை பற்றி நான் வந்து எப்படி வந்து அது சேம்னு சொல்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம ஏற்கனவே அந்த பேரலல் சீரிஸ் ஃபார் ரெசிஸ்டன்ஸ்க்கு பார்க்கும்போது நம்ம கிளியராக பார்த்தோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதில் வந்து வோல்டேஜ் வந்து உங்களுக்கு சேமாக இருக்க போகுது. அதனால் V1 V2ன்னு கிடையாது, ஜஸ்ட் V மட்டும்தான். ஸோ இதில் வந்து V வந்து காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோம். அப்போ C is equal to C1 plus C2. இது மாதிரி எத்தனை கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் பண்ணாலும் அத்தனை கெப்பாசிட்டன்ஸ் until CN வரைக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கும். ஸோ பேரலாக இருக்கும் போது வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே ஆடப் ஆகிடும். ஓகேவா? எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் வைக்கிறீங்களோ இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஆடப் ஆகிடும். எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் வைக்கிறோமோ அவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஆடப் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டை வச்சு உங்களுக்கு பேரலாக இருந்தாலும் சரி சீரியஸாக இருந்தாலும் சரி நம்ம வந்து எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு கெப்பாசிட்டர் சர்க்யூட்டையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஒரு சீரியஸாக நிறைய கெப்பாசிட்டன்ஸோ இல்லை பேரலாக நிறைய கெப்பாசிட்டன்ஸோ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ரெடியூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கான அந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க் ரிடக்ஷன் டெக்னிக்கை நம்ம பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை உங்களுக்கு இது சம்மந்தமாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், எக்ஸாம்பிள் மாதிரி ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலோ நீங்கள் அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கண்டிப்பாக ஃபர்தராக வர வீடியோஸில் அதை வந்து ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ.